பாரத் நெட்வொர்க் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். என்னது இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி கதற செஞ்சு விட்டாங்களா? அது யாருன்னு பார்ப்போமா? இந்த பிரபலமான 5 இயக்குனர்கள் தான் இந்த மிகவும் பிரபலமான ப்ரொடக்ஷன் கம்பெனி மட்டும் இல்லை, அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியை வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட மிக பிரபலமான கம்பெனியை மூட வச்ச பெருமையும் அவங்கள மண்ணை கவ வச்ச பெருமையும் இந்த 5 இயக்குனர்களை தாங்க சேரும். அது யாருன்னு பார்க்கலாமா? வாங்க. லைகா ப்ரொடக்ஷன் கம்பெனியை பற்றி தாங்க நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோட ஓனர் யாரு பார்த்தீங்கன்னா சுபாஸ்கரன் அல்லிராஜா. இவர் 2014 இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஓப்பன் பண்ணாரு. அதுக்கு முன்னாடி மற்ற ப்ரொடக்ஷன் கம்பெனியோட சேர்ந்து சின்ன சின்ன படம்லாம் எடுத்திருந்தாரு. அதாவது லோ பட்ஜெட் படங்கள்லாம் நிறைய எடுத்திருந்தாரு. பிரியோம் சந்திப்போம்னு எடுத்தாரு. கத்தின்ற படத்தையும் 2014 தான் அவர் எடுத்தாரு. அதுவும் இன்னொரு ப்ரொடக்ஷன் கம்பெனியோட டைப் வச்சு எடுத்திருந்தாரு. அப்பெல்லாம் ரொம்ப நல்ல ஹிட் கொடுத்துட்டு இருந்த இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. என்னென்ன படம்னு அதெல்லாம் பார்ப்போமா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த 2.0 படமும், கமலஹாசன் நடித்த இந்தியன் 2 படமும், அஜித்தை வச்சு நடித்த விடாமுயற்சியும், சூப்பர் ஸ்டார் ரஜினியோட இன்னொரு படமான வேட்டையன் படமும், பொன்னியின் செல்வன் 2, லால் சலாம், கத்தி. இந்த லைகா ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா அஜித், கமல், விஜய், சூர்யா, கார்த்திக் சொல்லி இப்படி முன்னணி நடிகர் எல்லாரையும் வச்சு நிறைய பிரம்மாண்டமான படங்கள்லாம் எடுத்திருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு டைரக்டர் தான் பார்த்தீங்கன்னா லைகா ப்ரொடக்ஷனை கதற வச்சு செஞ்சாருங்க. அவர் எடுக்கிற படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மிக பிரம்மாண்டமாக தான் இருக்கும். பெரிய லெவல் பட்ஜெட்டில் தான் இருக்குங்க. அதாவது எந்திரன், இந்தியன் 2, எந்திரன் 2.0 இப்படி பெரிய பெரிய சூப்பர் ஸ்டாருங்களை வச்சியும் உலக நாயகனை வச்சு டைரக்ட் பண்ண டைரக்டர் சங்கரை பற்றி தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அவர் எவ்வளோ பிரம்மாண்டமான படம் எடுப்பார்னா அந்த அளவுக்கு பட்ஜெட் அவருக்கு இன்வெஸ்ட் பண்ணாதாங்க எல்லா படமும் தரமாக கொடுப்பாரு. அப்படி அவரோட டைரக்ஷனில் வந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டி எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். அந்த சூப்பர் டூப்பர் ஹிட்டோட பார்த்தீங்கன்னா அதில் செகண்ட் பார்ட்டி எடுப்பார். ஆனால் செகண்ட் பார்ட்டி எப்போவுமே ஊற்றிக்க தான் செய்யும். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் பெரிய லாஸே ஆகுங்க. அதுவும் இந்தியன் 2 மட்டும் இல்லாமல் ரஜினி நடித்த எந்திரன் 2.0 அந்த படமும் பெரிய லாஸில் தான் போயிருந்தது. லைகா ப்ரொடக்ஷன் இதுக்கு ஏகப்பட்ட அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் ரிட்டர்ன் வரவே இல்லை. அவங்களுக்கு படமும் மண்ணை கவ்விக்கிடுச்சு. சங்கர் டைரக்ஷனில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிச்சு சித்தார்த்தும் பிரியா பவானி சங்கர் நடித்த படம் தான் இந்தியன் 2. கிட்டத்தட்ட இந்த படம் பார்த்தீங்கன்னா 400 கோடி பட்ஜெட்டில் இந்த படம் ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்தாங்க. எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக எடுத்தாங்களோ அந்த அளவுக்கு இந்த படம் ரொம்ப லாஸ்ட்ல தாங்க இந்த படம் போச்சு. எதிர்பார்த்த அளவு இந்த படம் அந்த அளவுக்கு ஹிட் கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த் இவங்க பிப்ரவரி மாதம் 2024 லால் சலான்ற ஒரு படத்தை எடுத்தாங்க. இந்த படமும் லைகா ப்ரொடக்ஷன் தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்த அளவு இந்த படம் அந்த அளவுக்கு ஓடவே இல்லைங்க. இதில் ஒரு கெஸ்ட் ரோலில் ரஜினிகாந்த் நடிச்சிருப்பாரு. இதில் மெயினான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷாலும் விக்ராந்தும் நடிச்சிருப்பாங்க. ஆனால் எதிர்பார்த்த அளவு இந்த படம் அவ்வளோ வசூல் கொடுக்கவே இல்லை. ரொம்ப ஃப்ளாப்பில் தான் போச்சு. இதுவுமே லைகா ப்ரொடக்ஷன் ஒரு பெரிய இடியாக தான் அமைஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் 1, பொன்னியின் செல்வன் 2 மணிரத்னம் டைரக்ஷனில் உருவான இந்த படம் பார்த்தீங்கன்னா லைகா ப்ரொடக்ஷனும் மெட்ராஸ் டாக்கீஸ் மணிரத்னத்தோட கம்பெனி ப்ரொடக்ஷனை சேர்ந்து தான் பண்ணாங்க. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இவங்க போட்ட பட்ஜெட்டு திருப்பி இவங்களால எடுக்கவே முடியல. அந்த அளவுக்கு லாஸ் தாங்க லைகா ப்ரொடக்ஷனுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைரக்டர் பி வாசு சந்திரமுகின்ற ஒரு படத்தை எடுத்தார். அது ஃபர்ஸ்ட் பார்ட்டு அந்த அளவுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு மேலேயும் அந்த படம் நல்ல ஹிட் கொடுத்து ரசிகர்கள் ரொம்ப ரசித்து பார்த்த படம் தான் சந்திரமுகி. அந்த படத்தோட வெற்றி கூட்டணியை தான் சந்திரமுகி 2ன்னு எடுத்தாங்க. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படம் ஓடவே இல்லை. இந்த படத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா லைகா ப்ரொடக்ஷன் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. எந்த அளவுக்கு இவங்க பட்ஜெட் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு போட்ட பணத்தை எடுக்க முடியாம மறுபடியும் அடிக்கு மேல அடிதான் விழுது லைகா ப்ரொடக்ஷனுக்கு. அடுத்த டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுந்தர் சி. இவரும் இதே மாதிரிதான் லைகா ப்ரொடக்ஷனோட டைப் வச்சு நிறைய படங்கள் எடுத்து எந்த படமே இது வரைக்கும் ஹிட் கொடுக்கவே இல்லைங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா லைகா ப்ரொடக்ஷன் ஓனர் சுபாஸ்கரனுக்கு அடி மேல அடி விழுந்ததுனால இந்த கம்பெனியை இழுத்து மூடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல வந்துட்டாங்க. இவங்க ஸ்டார்டிங்ல படத்தோட ப்ரொடியூஸ் மட்டும் பண்ணாம அதை டிஸ்ட்ரிபியூஷன் வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது தான் இந்த லைகா ப்ரொடக்ஷன். ஆனால் நாட்பட இவங்க பட்ஜெட்டை அதிகப்படுத்த அவங்க எதிர்பார்த்த அளவு போட்ட பட்ஜெட்டை எடுக்க முடியல. நிறைய லாஸ் தான் வந்தது. கடைசியில் என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்கள் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியை இழுத்து மூடிட்டு நாங்கள் யூடியூப் சேனல் ஒன்று வச்சுருக்கோம். அந்த யூடியூப் சேனலை நாங்கள் சேட்டலைட் டிவியாக கன்வெர்ட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது, ஏகப்பட்ட லாஸும் இருக்குங்க. இதெல்லாம் மீறி லைகா ப்ரொடக்ஷன் திரும்பி
எழும்பி வருவாங்களான்னு பொறுத்து இருந்து தாங்க பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா லைக்கா ப்ரொடக்ஷன் நம்பி தான் நிறைய படங்களை எடுத்தாங்க. ஆனால் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு எந்த படமும் கை கொடுக்காதனால இனி வரக்கூடிய படங்களில் மற்ற டைரக்டர்கள் இந்த லைக்கா ப்ரொடக்ஷனை தூக்கி நிறுத்துவாங்களான்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். கிட்டத்தட்ட 2014 அப்போதான் அதிகாரப்பூர்வமாக லைக்கா ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போதுலேருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் தாங்க ஆகுது. 10 வருஷத்தில் ஆரம்பத்தில் இருந்த தன்னோட வெற்றி வாய்ப்புகளை எல்லாமே இப்போ போக 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 ரொம்ப டவுன் ஆகிட்டே வருது லைக்கா ப்ரொடக்ஷன். இதை மறுபடியும் தூக்கி நிறுத்துவாங்களா, மிக பிரம்மாண்டமான படங்களை கொடுப்பாங்களான்னு தான் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குங்க. எந்தெந்த டேரக்டர்லாம் லைக்கா ப்ரொடக்ஷனே தன்னோட படங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்களோ அந்த டேரக்டர்லாம் சேர்ந்து மறுபடியும் இவங்களுக்கு உதவி பண்ணால் மறுபடியும் திரைக்கு வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதிலும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவர் கமல் நடிச்சிருந்த இந்தியன் 2 தான் ரொம்ப எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் அது முழுவதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளாப்பில் போய் தான் முடிஞ்சிச்சு. அந்த படம் அவ்வளோ பிரம்மாண்டமாக எடுத்திருப்பாங்க இந்தியன் 2. இந்த லாஸ் லைக்கா ப்ரொடக்ஷன் மட்டும் கிடையாதுங்க, ரசிகர்களும் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்போட காத்துட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கும் பெரிய லாஸாக தான் முடிஞ்சிருக்கு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அஜித் நடிச்சிருக்க விடாமுயற்சி படம். இந்த விடாமுயற்சி படத்தில் அஜித், த்ரிஷா நடிச்சிருக்காங்க. இந்த படமாவது இவங்களுக்கு கை கொடுக்குமான்னு பொறுத்து பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேட்டையன், ரஜினி நடிச்சிருக்க வேட்டையன் படம் தான் அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆக போகுது. இதுவும் லைக்கா ப்ரொடக்ஷனில் தான் இந்த படம் வந்திருக்குங்க. அடுத்து வர அக்டோபர் மாதம் இந்த படங்களாவது லைக்கா ப்ரொடக்ஷனுக்கு கை கொடுக்குமான்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். ஒரு பக்கம் நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித் கை கொடுப்பாரா, இல்லை நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் வேட்டையன் படத்தின் மூலமா இவங்களுக்கு கை கொடுப்பாரான்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். ஓட்ட பட்ஜெட்டை திரும்ப எடுப்பாங்களான்னு எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இந்த லைக்கா ப்ரொடக்ஷன். இது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இது வரைக்கும் லைக்கா ப்ரொடக்ஷன். ஒரு பக்கம் அவங்க மேலே கம்பெனியை சார்ந்தவங்க எல்லாரும் ஒரு பக்கம் கேஸ் போட்டாலும் இன்னொரு பக்கம் அவங்க எடுத்த படங்கள் எல்லாமே லாஸில் போயிட்டு இருக்கிறதுனால ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது லைக்கா ப்ரொடக்ஷன். இப்படி ஒரு நேரத்தில் நிறைய ஹிட்டான மூவிகளை கொடுத்திருந்தார் லைக்கா ப்ரொடக்ஷன். இனி வரக்கூடிய காலங்களில் நல்ல படங்களை கொடுக்குமா, பெரிய பிரம்மாண்டமான படங்களை கொடுக்குமான்னு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இவங்களை பயன்படுத்திக்கிட்ட ஒவ்வொரு இயக்குனர்களும் மறுபடியும் இவங்களுக்கு உதவி செய்வாங்களா, இப்படி நாள் முனையாக பல கேள்விகள் மேலும் மேலும் எழும்பிட்டு தான் இருக்குங்க. எது எப்படியோ மறுபடியும் லைக்கா ப்ரொடக்ஷன் தன்னோட ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. இந்த நாளுக்கான இந்த தகவலோட நான் கிளம்புறேன். நாளைக்கு வேற ஒரு தகவலோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை ஸ்டே டியூன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.